எழுத்தாளர் அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய கடல் புறா பாகம் 1 அத்தியாயம் 13 அபாயத்தை மறைத்த அழகு. யாரும் தப்ப முடியாத பாலூர் பெருந்துறை சிறையிலிருந்து எந்த அனபாயன் தப்பினானோ, எந்த அனபாயனை மீண்டும் சிறைப்பிடிக்க பாலூரின் படைப்பிரிவுகள் அந்த சிறு நகரத்தை 4 நாட்களுக்கு மேல் ஜல்லடை போட்டு சலித்தும் பயனற்று அழுத்து விட்டனவோ, எந்த அனபாயனை நீதிமண்டபத்திற்கு கொண்டு வருவேன் என அனந்தவர்மன் அகந்தையுடன் கூறினானோ, அந்த அனபாயனுடைய குரல், நீ கொண்டு வர தேவையில்லை அனந்தவர்மா, இதோ நானே வந்துவிட்டேன் என்று நீதிமண்டபத்தை ஊடுருவிச் சென்றதும் மிதமிஞ்சிய திக்பிரமைக்கு உள்ளாகி நீதிமண்டபத்தின் வாயிலை நோக்கிய பாலூர் பெருமக்கள் அந்த வாயிலை அடைத்து கொண்டு நின்ற வாலிபன் தோற்றத்தையும் அவன் முகத்தில் மலர்ந்து கிடந்த மந்தகாசத்தையும் கண்டதும் விவரிக்க ஒண்ணா வியப்பையும் அடைந்தார்கள். சிங்கத்தின் வாய்க்குள் தானாக தலையை விடுபவன் போல் ஆயுதம் தாங்கிய கலிங்க வீரர்கள் நிரம்பியிருந்த அந்த நீதிமண்டபத்திற்குள் மிக துணிவுடன் நுழைந்த அந்த வாலிப சோழனின் கண்கள் மிக அலட்சியமாக அந்த மண்டபத்தை ஒருமுறை அளவெடுத்ததையும் பிறகு அனந்தவர்மனின் மேல் நிலைத்ததையும் கண்ட மண்டபத்தில் இருந்த மக்களும் வீரரும் அந்த வாழ்கண்கள் ஆக்னியிட சிருஷ்டிக்கப்பட்டனவே ஒழிய அச்சத்திற்காக சிருஷ்டிக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொண்டார்கள். உயரத்திலும் பருமனிலும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கருணாகர பல்லவன் போலவே இருந்த அனபாயனுக்கு இளைய பல்லவனின் கன்னத்தில் இருந்த வெட்டுக்காய தழும்பு இல்லாதிருந்ததால் அவன் முகம் குழந்தையின் முகம் போலவே இருந்ததையும், அந்த குழந்தை முகத்திலும் பருவ வயதுக்கான சிறு மீசை துளிர்விட்டிருந்ததையும், அதன் விளைவாக வதனத்தில் வீரக்கலைகள் பூரணமாக பொலிவு பெற்று விளங்கியதையும் கண்ட மக்கள் நல்ல நெஞ்சுரமுள்ள ஒரு வாலிபன் முன்பு தாங்கள் இருப்பதை உணர்ந்தார்கள். அனபாய சோழனின் இடைக்கச்சையிலிருந்து தொங்கிய நீண்ட வாள் கூட உருவப்படவில்லை என்பதையும், எந்த ஆயுதத்தையும் கையில் எடுக்காமலேயே அனபாயன் அந்த வாயிற்படியில் நின்றதையும் கண்ட அனைவரும் துணிவுக்கும் ஓர் எல்லை இருக்க வேண்டாமா என்று சற்று அவனை கடிந்து கொள்ளவும் செய்தார்கள். அனபாயன் வரவு கருணாகர பல்லவனுக்கு கூட பெரும் அதிர்ச்சியை தந்ததென்றாலும் அனபாயன் அப்படி உதவி ஏதுமில்லாமல் தன்னந்தனியாக அந்த நீதிமண்டபத்திற்கு வந்தது சரியல்ல என்ற நினைப்பே அவன் சிந்தையில் அந்த சில வினாடிகளில் ஓங்கி நின்றபடியால் அடுத்தபடி அனபாயனுக்கு என்ன தீங்கு நேருமோ என்ற திகிலுக்கு ஆரம்ப அதிர்ச்சி இடம் கொடுத்தது. வாளும் வேலும் தாங்கிய 100 கலிங்க வீரர்களுக்கு மேலிருந்த அந்த மண்டபத்திலிருந்து அனபாயன் தப்புவது அத்தனை எளிதல்ல என்று தோன்றியது இளைய பல்லவனுக்கு. அந்த இடத்தில் அனபாயனை எதிர்பார்க்கவும் இல்லை. அவன் சிறையில் உணவுச் சீலை செய்தியை படித்ததும், ஒன்று சிறையிலிருந்து நீதிமண்டபத்திற்கு போகும்போது மீட்கப்படுவோம், அல்லது நீதிமண்டபத்திலிருந்து கொலைக்களத்திற்கு போகும் வழியில் மீட்கப்படுவோம் என்று திட்டமாக நம்பியதன்றி, கூலவாணிகனுக்கும் அதை எடுத்து ஓதியிருந்த இளைய பல்லவன் தன் கணக்கு தப்பு கணக்காகிவிட்டதையும், எந்த நீதிமண்டபத்தை அனபாயன் அணுக முடியாதென்று அவன் நினைத்தானோ அந்த நீதிமண்டபத்திற்கே அனபாயன் வந்துவிட்டதையும் எண்ணி பார்த்து, எந்த துணிவுடன் இவர் இங்கு வந்தார் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு விடையேதும் தெரியாமல் விழித்தான். கருணாகர பல்லவனது எண்ணங்களும் நீதிமண்டபத்தில் கொலுமியிருந்த மற்றவர்கள் எண்ணங்களும் இவ்விதம் வியப்பிலும் குழப்பத்திலும் ஈடுபட்டிருந்த சில வினாடிகள் நீதிஸ்தானத்தில் அமர்ந்திருந்த அனந்தவர்மனுக்கு பெரும் திகிலையும் சங்கடத்தையும் அளித்ததால் அவனது உணர்ச்சிகள் கொந்தளித்து நின்றன. கொந்தளித்த உணர்ச்சி அலைகள் மோதும் போது முகமும் உதடுகளும் திடீரென சிவந்தும், பின்வாங்கிய போது திடீரென வெளுத்தும் 2-3 முறைகள் மாறி மாறி பயங்கரத்திற்கும் பயத்திற்கும் அவன் மனம் இலக்காயிருந்ததை குறிப்பிட்டன. கருணாகர பல்லவனை விடுவிக்க அனபாயன் கண்டிப்பாக முயலுவான் என்பதை அனந்தவர்மன் அறிந்திருந்தாலும் அந்த முயற்சியை நீதிமண்டபத்திற்குள் வைத்துக் கொள்வான் என்பதை அவன் சிறிதும் எதிர்பார்க்காததால் கணீரென அனபாயனின் குரல் நீதிமண்டபத்தில் ஊடுருவி சென்றதும் அவன் சில வினாடிகள் சிலையென உட்கார்ந்து விட்டான். பிறகு மெல்ல சமாளித்து கொண்டு வீரர்கள் பக்கம் கண்களை செலுத்தினான். அந்த பார்வையின் பொருளை புரிந்து கொண்டு வீரர்கள் வாயிற்படியை நோக்கி காலடி எடுத்து வைக்கவும் முற்பட்டனர். மீண்டும் அதிகாரத்துடன் எழுந்த அனபாயனின் குரல் அந்த கால்களை கற்சிலைகளாக அடித்தன. வீரர்கள் அசையும் முன்பாகவே, இந்த மண்டபத்தில் இருப்பவர்கள் யார் அசைந்தாலும் சரி, இருப்பிடத்தை விட்டு ஓரடி எடுத்து வைத்தாலும் சரி, அனந்தவர்மன் அடுத்த வினாடி பிணமாகி விடுவான், கலிங்கத்திற்கு வேறு மன்னனை தேட வேண்டியிருக்கும் என்ற அனபாயனின் அதிகார குரல் மறுபடியும் அந்த மண்டபத்தை ஊடுருவிச் சென்றது. அந்த குரலில் இருந்த திடத்தை கண்ட மக்கள் ஒருமுறை நடுங்கினர். அசைந்த வீரர் அசைவற்று நின்றார்கள். தான் மரண தண்டனை விதிக்க வேண்டிய நீதிமண்டபத்தில் தனக்கே மரண தண்டனை விதிக்க அனபாயன் முற்பட்டதைக் கண்டு ஒரு வினாடி நடுங்கிய அனந்தவர்மன் வாயிற்படியில் மறுபடியும் தன் பிரேத கண்களை ஓட்டி அங்கு அனபாயன் ஆயுதம் எதையும் உருவி பிடிக்காமல் வெற்று கையுடன் நின்றதையும் அவனுக்கு துணையாக யாரும் இல்லாததையும் கண்டு சற்று தைரியம் கொண்டு, வீணாக மிரட்டுகிறான், அஞ்சாதீர்கள், நெருங்கி பிடியுங்கள் அவனை என்று கூவினான்.
மறுவினாடி பிரேத கண்கள் உள்ளடங்கின. அச்சத்தால் உதடுகள் மீண்டும் வெளுத்தன. திடீரென எழுந்த அனபாயனின் சிரிப்பொலி அந்த பெரும் நீதிமண்டபத்தின் சுவர்களில் தாக்கி பலவிதமாக எதிரொலி செய்ததால் தன்னை நோக்கி நூற்றுக்கணக்கான பேர்கள் நகைப்பது போன்ற பிரம்மை ஏற்பட்டது அனந்தவர்மனுக்கு. அனபாயனை சிறை செய்ய உத்தரவிட்டதும் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவனுக்கு பின்னால் நின்றிருந்த ஓர் உருவம் தன்னை நோக்கி நாணில் ஊன்றி இழுக்கப்பட்ட பெரும் கனையும் வில்லுமாக காட்சியளித்ததையும் பார்த்த அனந்தவர்மன் உண்மையை புரிந்து கொண்டான். எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட அந்த நிகழ்ச்சியால் நிலைமை புரியாதவர்களுக்கு புரிய வைக்க அனபாயன் மீண்டும் பேசினான். புரிகிறதா அனந்தவர்மா? முன்னேற்பாடின்றி இந்த மண்டபத்திற்கு வர நான் முட்டாள் அல்ல. இதோ தொடுக்கப்பட்டிருக்கும் அம்பு நேராக உன் இதயத்திற்கு குறிவைக்கப்பட்டிருக்கிறது. கனையின் நுனி நல்ல எஃகால் செய்யப்பட்டு விஷம் தோய்க்கப்பட்டிருக்கிறது. அம்புக்கு வாயு வேகம் கொடுக்க அதன் அடிப்பக்கத்தில் புறாவின் இறகுகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இந்த அம்பு எய்யப்பட்டால் உன் கதி என்னவாகும் என்பதை நான் சொல்ல தேவையில்லை என்ற சொற்கள் அவன் முதலில் வெளியிட்ட சிரிப்பை தொடர்ந்து கடுமையாக வெளிவந்தன. அன்று ஆச்சரியப்படுவதற்காகவே தாங்கள் அந்த நீதிமண்டபம் வந்ததாக மக்கள் நினைத்தார்கள். நான் கயிற்றை காது வரையில் இழுத்து அம்புக்குறி வைத்து வெள்ளை தாங்கி நின்ற உருவத்தை கண்டதும் மண்டபத்தில் இருந்த வீரர்களும் மற்றவர்களும் அப்படியே வியப்பில் ஆழ்ந்தார்கள். என்றாலும் அந்த வியப்பு மற்ற எல்லோரையும் விட இளைய பல்லவனையே அதிகமாக ஆட்கொண்டது. வில்லேந்தி நின்றது நானிழுக்கப்பட்ட வில்லை விட வளைந்த புருவங்களையுடைய கடாரத்தின் இளவரசி காஞ்சனாதேவி. அவளது மலர்க்கரங்கள் வில்லேந்து நின்ற உறுதியை கண்டு பெரிதும் வியப்பெய்தினான் கருணாகர பல்லவன். அவன் உணர்ச்சிகளை அந்த சமயத்தில் தொட்டது காஞ்சனாதேவியின் இணையற்ற அழகினால் ஏற்பட்ட ஆசையா, அவள் வில்லை பிடித்து நின்று காட்டிய தைரியத்தை கண்டு ஏற்பட்ட ஆச்சரியமா, அல்லது இத்தகைய அபாயமான பணியில் அவள் ஈடுபட்டு விட்டாளே என்பதால் ஏற்பட்ட அச்சமா என்பது அவனுக்கு விளங்கவில்லை. வில்லை பிடித்து இடதுகரத்தின் விரல்கள் மடிந்து கிடந்த அழகும் நாணில் பொருத்தியிருந்த அம்பையும் நானின் அந்த பகுதியை பிடித்து இழுத்து கொண்டு காதுக்கருகில் இருந்த கட்டை விரலும் ஆட்காட்டி விரலும் ஏதோ காதுக்கு செய்தி செல்வது போல் இருந்த கம்பீரமும் அவள் மலர்கண்கள் தன்னை கூட நோக்காமல் வாளின் நுனியையும் அனந்தவர்மனின் மார்பையும் இணைத்து பார்த்து கொண்டிருந்த திடமும் மார்புக்கு குறுக்கே வருடிச் சென்ற நான்கயிற்றின் கோலமும் இளைய பல்லவனின் இதயத்தை பலபடி அலைக்கழித்தன. அம்பைய வந்த அந்த சமயத்திலும் அவள் கொண்டையை தூக்கி மிக இன்பமாக முடிந்திருந்ததையும் அந்த கொண்டையை அலங்காரமாக நிறுத்த ஓர் ஆபரணம் அதை சுற்றி ஓடியதையும் கவனித்த கருணாகர பல்லவன் அவள் வாளெடுத்து சுழற்றினாலும் அந்த கொண்டை மயிர் அவிழ்ந்து விழுந்து அவளுக்கு சங்கடம் விளைவிக்காதென்பதையும் புரிந்து கொண்டான். முதல் நாள் இரவு கட்டியது போல அவள் சேலை என்று கட்டாமல் கால்களுக்கிடையே சுருட்டி வளைத்து கட்டியிருந்ததன்றி இடையிலும் சல்லடத்தை வைத்து பிணைத்திருந்தாளாகையால் அவள் எத்தனை நேரம் வேண்டுமானாலும் எத்தகைய இடுக்கணுமின்றி போராட முடியும் என்பதையும் உணர்ந்து கொண்டான் இளைய பல்லவன். அவள் இடையிலிருந்த நீண்ட வாளும் அவள் போர் சின்னத்தை வெளிப்படுத்தியது. இருப்பினும் அவளிடம் முதல் நாளே ஏற்பட்டுவிட்ட விவரிக்க இயலாத ஓர் அன்பினால் அவள் நிலை பற்றி அச்சமே கொண்ட கருணாகர பல்லவன் சில வினாடிகள் மலைத்தே நின்றான். அந்த மலைப்பு மண்டபத்தில் இருந்த மக்களுக்கும் இருந்தது. ஆனால் அவர்களது மலைப்பின் காரணம் வேறு, அஸ்திவாரம் வேறு. ஒரு பெண் இத்தனை அபாயத்தில் பிரவேசிக்கிறாளே என்பதால் ஏற்பட்ட மலைப்பு அது. அதுவும் எத்தனை அழகான பெண், என்ன இளமை என்ற எண்ணங்களால் ஏற்பட்ட பரிதாபம் கலந்த மலைப்பு அது. அந்த மலைப்பு அனந்தவர்மனுக்கும் ஏற்படத்தான் செய்தது. அத்தனை அழகிய துணிவுள்ள பெண் யாராயிருக்கக்கூடும் என்று ஒரு கணம் எண்ணி பார்த்ததன்றி கேவலம் ஓர் இளம் பெண்ணிற்கு விற்பயிற்சி எத்தனை இருக்க முடியும் என்ற எண்ணமும் அனந்தவர்மனுக்கு ஏற்படவே அவன் கண்களில் விபரீத ஒளியொன்று சுடர்விட்டது. அதன் காரணத்தை அனபாயன் புரிந்து கொண்டு விட்டான் என்பது அவனுடைய அடுத்த வார்த்தைகளில் வெளியாயிற்று. அனந்தவர்மா, இளம் பெண் என்பதால் குறி தவறும் என்று நினைக்காதே. இணையில்லா விற்பயிற்சியும் வார்ப்பயிற்சியும் உடையவள் காஞ்சனாதேவி. கடாரத்தின் மன்னர் குணவர்மனுக்கு பிள்ளை இல்லாததால் பெண்ணையே பிள்ளையாக வளர்த்திருக்கிறார். உடனே உன் வீரர்களை ஆயுதங்களை கீழே எறியச் சொல். இல்லையேல் இந்த வினாடியே இந்த அம்பு உன் மார்பை நோக்கி பறக்கும். சீக்கிரம் உத்தரவிடு என்று ஈட்டியின் முனையை விட கூர்மையாக துணித்த சொற்களை உதிர்த்தான் அனபாயன். அனந்தவர்மன் அனபாயனையும் வில்லேந்தி நின்ற காஞ்சனாதேவியையும் பார்த்தான். அனபாயன் உத்தரவிட்ட நிலையிலும் அவன் இதழ்களில் தவழ்ந்த புன்னகை பயங்கரமாக இருந்ததென்றால் அதைவிட அச்சத்தையும் அளித்தது. வில்லேந்திய ஏந்திலையின் கண்களில் கண்ட உறுதி அந்த நிலையில் என்ன செய்வதென்பதை அறியாமல் விழித்த அனந்தவர்மனை நோக்கிய அனபாயன், விழித்து பயனில்லை அனந்தவர்மா, உத்தரவிடு. காலம் கடத்தினால் துணை வரும் என்று கனவு காணாதே. இந்த மண்டபத்தை சுற்றிலும் பீமன் நிறுத்திய 50 வீரர்களையும் வெட்டிவிட்டோம். கலிங்கத்தின் படையில் பணி செய்யும் தமிழகத்தின் வீரரில் 100 பேர்கள் இந்த மண்டபத்தை சூழ்ந்திருக்கிறார்கள். முன்னேற்பாடில்லாமல் நான் வந்திருப்பதாக மனப்பால் குடிக்காதே. நான் உன் நன்மையை முன்னிட்டு கூறுகிறேன், உத்தரவிடு என்று கூற்றினும் கொடிய சொற்களை கொட்டினான்.
அடுத்த வினாடி பலதரப்பட்ட ஒலிகளால் பாலூர் நீதிமன்றம் பயங்கரமாக அதிர்ந்தது. அந்த நீதிமண்டபம் அனபாயனின் சொற்களால் அதிர்ந்ததா, அனந்தவர்மன் கத்தினானே ஏன் நிற்கிறீர்கள், எரியுங்கள் ஆயுதங்களை என்ற கூச்சலால் அதிர்ந்ததா, வேல்களும் வாள்களும் கினாங் கினாங் என்று எரியப்பட்டனவே அந்த ஒளியால் அதிர்ந்ததா என்று அறியக்கூடாத நிலை ஏற்பட்டது. ஆயுதங்களின் வீழ்ச்சியே கலிங்கத்தின் வீழ்ச்சியோ என்று எண்ணும் அளவிற்கு எதிரொலி கிளப்பிய அந்த நீதி மண்டபத்தில் அந்த எதிரொலியை கிழித்து கொண்டு கிளம்பிய அனபாயனின் குரல் திட்டமான உத்தரவுகளை கிடுகிடுவென்று பிறப்பிக்க தொடங்கியது. காஞ்சனாதேவி, அனந்தவர்மன் மார்பிற்கு குறியை விட்டு கணையை அகற்றாமல் நில்லுங்கள். கருணாகரா, ஏன் மலைத்து நிற்கிறாய்? கலிங்க வீரர்கள் எறிந்த ஆயுதங்களை திரட்டி அவர்களுக்கு எட்டாதபடி மண்டபத்தின் ஒரு மூலையில் கொண்டு போய் வை. பிறகு நீ மட்டும் புறப்பட்டு என் அருகில் வா. தண்டனை விதிக்கப்பட்ட தமிழர்களை ஒவ்வொருவராக சீக்கிரம் வெளியே செல்லுங்கள். குழப்பமில்லாமல் எங்களை நெறித்து தள்ளாமல் செல்லுங்கள். சேந்தா, நீயும் மற்ற தமிழர்களுடன் சென்று விடு. வெளியே சென்றதும் தலைமறைந்து விடு. பிறகு சந்திப்போம். கலிங்க வீரர்களே, நின்ற இடத்தில் அசையாமல் நில்லுங்கள். அனந்தவர்மா, எந்த காரணத்தை முன்னிட்டும் நீதிஸ்தானத்திலிருந்து அசையாதே என்று விடுவிடுவென்று ஆணைகளை பிறப்பித்தான் அனபாயன். அவன் ஆணைப்படி காரியங்கள் வெகு துரிதமாக நடந்தன. கூலவாணிகன் சேந்தன் காட்டிய வழியை பின்பற்றி தண்டனையிடப்பட்ட மற்ற தமிழர்கள் தாங்கள் நிதானத்துடனும் குழப்பமில்லாமலும் நடந்து கொள்ள முடியும் என்பதை காட்டினார்கள். அவர்கள் வெளியேறியதும் கருணாகர பல்லவன் வீரர்களின் ஆயுதங்களை எல்லாம் திரட்டி ஒரு மூலையில் வைத்துவிட்டு தனக்கு மட்டும் ஒரு வாளை கையில் எடுத்து கொண்டான். கலிங்க வீரர்கள் அனபாயன் சொன்னபடி சிலையென நின்றார்கள். தன் கண் முன்பாகவே தான் இட்ட நீதி குலைந்து சிதறி போவதையும் தண்டனையடைந்த தமிழர் சுதந்திரத்துடன் ஓடிவிட்டதையும் பார்த்த அனந்தவர்மன் மனம் உடைந்து கண்களில் முன்னைவிட பிரேதக்களை அதிகமாக சொட்ட ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தான். அந்த நிலையில் அவனிடம் விடைபெற்ற அனபாயன் சொன்னான், அனந்தவர்மா, வருகிறேன். பின்னால் ஒரு காலத்தில் நாம் முடியுமானால் போர்க்களத்தில் சந்திப்போம். உனக்கும் பீமனுக்கும் ஓர் எச்சரிக்கை மட்டும் செய்கிறேன். தமிழ் மக்களை இப்பொழுது துன்புறுத்துவது போல் இனி மேலும் துன்புறுத்தாதே. அப்படி துன்புறுத்தியதாக தெரிந்தால் வெகு சீக்கிரம் பழிக்கு பழி வாங்கியே தீருவேன் என்று கூறிவிட்டு காஞ்சனாதேவியை நோக்கி, இளவரசி, நானும் கருணாகரனும் கதவுக்கு அப்புறம் சென்றதும் நீங்கள் மெல்ல பின்னடைந்து வாருங்கள் என்று உத்தரவிட்டான். அப்படியே பின்புறமாகவே வெளியே நகர்ந்த மூவரும் வாயிற்படியை தாண்டியதும் சரேலென அந்த நீதிமண்டபத்தின் பெரும் கதவுகளை அனபாயன் சாத்தியதன்றி தான் கொண்டு வந்திருந்த பெரும் பூட்டையும் சாவியையும் இளைய பல்லவனிடம் கொடுத்து, கருணாகரா, இந்த நீதிமண்டபத்தை பூட்டிவிடு. நாம் சிறையில் இருந்தது போல் அனந்தவர்மனும் நீதிமண்டபத்தில் சில நாளிகைகள் சிறை இருக்கட்டும் என்று கூறி சிரித்தான். அந்த சிரிப்பில் கலந்து கொண்ட கருணாகர பல்லவனின் கரங்கள் வெகு வேகமாக வேலை செய்தன. நீதிமண்டபத்தை பூட்டி சாவியை தூரத்தில் இருந்த கருணாகர பல்லவனையும் வில்லை மீண்டும் தோளில் மாட்டிக்கொண்டு கனையை அம்பாரா துணியில் அடைத்துவிட்ட அஞ்சன விழியாலையும் புறவிகளில் ஏறச் சொல்லி தானும் ஒரு புறவி மீது பாய்ந்து சீக்கிரம் என்று எச்சரிக்கை செய்து கலிங்கத்தின் தமிழ் வீரர்கள் பின்தொடர அந்த பாலூர் நகர வீதிகளில் புழுதிமண் பறக்கச் சென்றான் துணிவில் இணையற்றவன் என்று பெயர் வாங்கிய அனபாய சோழன். கருணாகர பல்லவன் மனம் எங்கோ பறந்து கொண்டிருந்தது. பக்கத்தில் வந்த அஞ்சன விழியாலை அடிக்கடி பார்த்து கொண்டு எங்கே போகிறோம் என்பதை கவனிக்காமலே குதிரையில் அமர்ந்து சென்றார்கள். அவன் கவனித்ததெல்லாம் காஞ்சனாதேவி திடமாக குதிரையில் அமர்ந்திருந்ததையும் குதிரையின் ஓட்டம் அசைத்து கொடுத்த அங்கலாவண்யங்களையும் தான். அவனும் அனபாயனும் அப்பொழுது இருந்ததோ அபாய நிலை. அந்த அபாயத்தையும் அவன் மனதிலிருந்து மறைத்தது அவள் அபார அழகு. அது காரணமாக போகுமிடத்தை கவனிக்காமல் மிக வேகமாக போய்க் கொண்டிருந்த குதிரையை திடீரென நிறுத்த வேண்டிய நிலை வந்த பிறகே அவன் சுரணை அடைந்தான். அப்பொழுதுதான் பல தெருக்களை தாண்டி தாங்கள் வந்துவிட்டதையும் நகரத்தின் தெற்கு கோடியில் கோதாவரியின் ஓரமாக இருந்த கூட்டமான குடிசைக்கரையில் குதிரைகள் நிற்பதையும் உணர்ந்தான் இளைய பல்லவன். மற்றவர்களோடு குதிரையிலிருந்து கீழே குதித்த இளைய பல்லவன் அனபாயனை நோக்கி, அனபாயரே, இங்கு மறைவதற்கு இடம் ஏதுமில்லையே, இங்கு ஏன் வந்தோம் என்று விசாரித்தான். கருணாகரா, நாம் மறைய வேண்டிய இடம் வேறு. அந்த இடத்திற்கு இரவில் தான் செல்ல முடியும். அதுவரை இங்குதான் தங்க வேண்டும் என்று கூறிய அனபாயன் மற்ற குதிரை வீரர்களை பார்த்து, வீரர்களே, உங்கள் உதவிக்கு நன்றி. நீங்கள் மீண்டும் உங்கள் இருப்பிடம் செல்லுங்கள். வேண்டுமானால் மறுபடியும் வழக்கப்படி செய்தி அனுப்புகிறேன். பின்பு அவர்களுக்கு உத்தரவிட்டு அவர்களை அனுப்பிய பிறகு, வா கருணாகரா, தேவி, வாருங்கள் என்று இருவரையும் அழைத்து கொண்டு பக்கத்தில் இருந்த ஒரு தோப்புக்குள் நுழைந்து அங்கிருந்த குடிசைகளில் ஒன்றை நாடிச் சென்றான். குடிசையை அடைந்ததும் கருணாகர பல்லவனையும் காஞ்சனாதேவியையும் உள்ளே நுழையச் சொன்ன அனபாயன் மட்டும் குடிசைக்கு வெளியே சிறிது நேரம் ஏதோ யோசித்துக் கொண்டு நின்றான். பிறகு உள்ளே வந்து, நாம் இரவு வரை இங்குதான் இருக்கும்படி இருக்கும் என்றான். பிறகு என்று கேட்டான் கருணாகர பல்லவன். இந்த ஊரை விட்டு தப்பிச் செல்லும் வழி தேட வேண்டும் என்று பதில் சொன்னான் அனபாயன். இனிமேல் தான் வழி தேட வேண்டுமா என்று இளைய பல்லவன் மீண்டும் வினவினான். ஆம், வழி தேடுவதற்கு ஒருவரை நியமித்திருக்கிறேன். அவர் வருவார் இன்று இரவு என்று பதிலளித்தான் அனபாயன்.
இரவு அவர் வந்தார். வந்தவரோ வினோதமாக இருந்தார். தப்புவதற்கு அவர் சொன்ன திட்டம் அதைவிட வினோதமாக இருந்தது. ஆனால் அந்த இரவிற்கும் பிற்பகலுக்கும் இடையே இருந்த அரைஜாம நேரம் ஆனந்தமாக இருந்தது இளைய பல்லவனுக்கு. அபாயத்தை மறைக்கும் ஆற்றல் அழகுக்கு உண்டு என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதை புரிய வைத்தாள் அவன் கூட இருந்த அஞ்சன விழியாள்.